அந்த ஹோல் ஹார்ட்டடாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணணும். பட் ஆனால் அதுக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து ப்ராப்பராக இல்லை. அது வந்து ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டாக எங்களுக்கு இருந்துச்சு. அதோட ஐடியாஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த ஒரு லைட். ஹாய், என் பேர் பாலாஜி. ஐம் ஃப்ரம் மடிப்பாக்கம். நான் ரீசெண்டாக ஒரு இண்டிவிஜுவல் ஹோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். ஸோ நான் நிறைய பேரை மீட் பண்ணேன். எல்லாருமே வந்து ஒரே ஃப்ரேமில் தான் பேசுகிறாங்க. லைக் இது பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டவுன் த லைன் வந்து அந்த ப்ரோக்ரெஷனில் எனக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஸ்டார்டிங்கில் பேசின கிளாரிட்டிக்கும் இன்பிட்வீனில் வந்து அவங்களோட ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது வந்து எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு சோர்ஸ் மூலியமா ஒரு பில்டர் நான் மீட் பண்ணேன். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஜி பில்டர். நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசினது, உங்களுக்கு ப்ரைஸ் என்ன வேணா இருக்கட்டும், பட் என்னோட ட்ரீம் ஹவுஸ் இப்படி தான் இருக்கணும்னு நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு, அது உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். பிகாஸ் நிறைய பேர் இதே தான் சொன்னாங்க ஸ்டார்டிங்கில், நாங்கள் உங்களுக்கு இது பண்ணி தரோம், இந்த டிசைன் பண்ணி தரோம், நிறைய டிசைன்ஸ் காமிச்சாங்க, இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம்னு சொன்னாங்க. பட் ஆஃப்டர் தி போஸ்ட் டிஸ்கஷன், போஸ்ட் பேமெண்ட், அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸே வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்பயே நான் டிசைட் பண்ணிட்டேன், இது வந்து லாங் டேர்முக்கு அவங்க என்னோட ரிக்குவயர்மெண்ட்டை வந்து அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னு நான் அப்பயே டிசைட் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் தான் நான் ஆர்பிஜி பில்டரை மீட் பண்ணேன். ஸோ இதே கண்டிஷன்ஸ் நான் அங்கேயும் வச்சேன். அவர் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டை எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆன் ஆர்பிஜி பில்டர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோ சார்ட்னா எப்படின்னா, அவங்களுக்கு எப்படி அவங்களோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும்ன்றது அவங்க ஒரு ஃப்ளோ சார்ட்ல கொடுத்துட்டாங்க. இந்த ஒர்க் ஃப்ளோல இது நாங்கள் கவர் பண்ணுவோம், இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த சாய்ஸ்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ரெக்குவயர்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ தென் ஐ ஹவ் டிசைடட், ஸோ இவங்ககிட்டே நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. கம்மிங் டு த இன்டீரியர் பார்ட், அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த வீட்டில். பிகாஸ் ஒவ்வொரு போர்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, காமாக, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் அதை பார்க்கும்போது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 days ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வந்து. இந்த 50 days-ம் எப்போ நான் வந்து அந்த பிளேஸை நான் விசிட் பண்ணி பார்த்தாலும் ஸ்டில் ஹேவ் தட் மை ஹாப்பினஸ் அங்கே இருக்கு எனக்கு. பிகாஸ் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கும்போது அது நீங்கள் அந்த ஹோல் ஹார்ட்டடாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணணும். பட் அப்படி பார்த்தீங்கன்னா, டு ஸ்டார்ட் வித் வாஷ் பேஷன் யூனிட், அது எனக்கு வாஷ் பேஷன் யூனிட்டாக இருக்கணும்னு பிளான் இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து ப்ராப்பராக இல்லை. பட் அதுக்கப்புறம் அவரோட ஐடியாஸ் கொண்டு வந்து ஒரு சில ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு யூனிட்டும் போது இப்போ நான் அதை யூட்டிலைஸ் பண்ணும்போது எனக்கு டெய்லி எனக்கு நிறைய ஹாப்பியாக இருக்கு அந்த இடத்துல. தென் கம்மிங் டு பால்கனி போர்ஷன், பால்கனி எனக்கு ஸ்பேஷியஸாக வேணும்னு இருந்தது. பட் அதுவும் பண்ணிட்டு அது கூட ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் லைக் புத்தா ஸ்டாச்சு ஆட் பண்ணிட்டு, அப்புறம் அங்கே ஒரு ஃப்ளவர் பாட் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு, அது ஒரு நல்ல ஒரு பிளசண்டா ஒரு டிவைன் பிளேஸ் மாதிரி இருக்கும். நீங்க வந்தீங்கன்னா நீங்க ஃபீல் பண்ண முடியும் அந்த இடத்துல. ஸோ அகெயின் கம்மிங் டு மை லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி இருக்கும்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த இடம். நீங்க ஆஸ் அ ஃபேமிலியா நீங்க வந்து பார்க்கும்போது ஒரு மூவி இல்லைன்னா ஏதாவது ஒரு சாட் அப்படி உட்காந்து பேசும்போது யூ கேன் ஃபீல் தட் ஹாப்பினஸ். அந்த மாதிரி எல்லா இன்டீரியருமே இங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல். நாங்கள் ஒரு சிலது விட்டு இருந்தாலும் ஐடியாஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த ஒரு லைட் போட்டா நல்லா இருக்கும், ஃபேன் அவாய்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுத்து நவ் இட் இஸ் பிக்கஸ்ட் அவுட்கமா இருக்கு அந்த எலிவேஷன் பார்ட்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு சிலதுல நாங்க பிளான் பண்ணல. பட் அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு ஆர்ட் செட்டப்ல ஒன்று இருக்கும், அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த ஆர்ட் செட்டப்பே எங்களுக்கு மைண்ட்லே இல்லை, அது வந்து ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்டா எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆடட் சக்சஸ் அந்த இந்த மாதிரி சர்ப்ரைசிங்கான ஒரு மூமெண்ட் இருக்கும்போது டெஃபினட்டா யார் தான் விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பில்டர்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்த ஜென்ரேஷன்ல எவ்ரி ஒன் நோஸ் ஆல்மோஸ்ட் நிறைய அவுட்கம் வரதில்லை. இந்த மாதிரி நிறைய மணி வேஸ்ட் ஆகுது. பட் இந்த மாதிரி ஜென்யூன் ட்ரஸ்ட் பீப்புள் வெரி வெரி லிமிடெட். அதனால இது எவ்வளவு நீங்க மேக்ஸிமம் நீங்க அவரை யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அந்த அளவுக்கு உங்களோட அவுட்கம் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா வரும் கண்டிப்பா. ஸோ நீங்க ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்க. இட் இஸ் நாட் கம்பல்ஷன், இட் இஸ் அ சாய்ஸ். ஸோ ப்ளீஸ் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பீப்புள்லாம் வந்து நிறைய பேர் வரணும். ஸோ தட் எவ்ரி ஒன் ட்ரீம் ஹவுஸும் ஃபுல்ஃபில் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் டு தி ஆர்பிஜி பில்டர்ஸ்.